புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்த காலத்தில் அவருடன் ஜெயலலிதா, சரோஜாதேவி என இருவரும் மாறி மாறி கதாநாயகிகளாக நடித்து வந்தனர். அந்த நிலையில் அவ்வப்போது சில மாற்றங்களுக்காக வேறு கதாநாயகிகளும் அவரது படத்தில் இடம்பெற்று நடித்தனர். அப்படி அந்த சமயத்தில் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை தேவிகா எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த படம்தான் ஆனந்த ஜோதி. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த ஒரே படம் இதுதான். இந்த படத்தை இயக்குனர் ஏ சாமி இயக்கியிருந்தார். வில்லன் நடிகர் வீரப்பா இந்த படத்தை தயாரித்திருந்தார். இந்த படத்தில்தான் நடிகர் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக முதன்முறையாக எம்ஜிஆருடன் இணைந்து நடித்திருந்தார். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வெள்ளி விழா கண்டது. அது மட்டுமல்ல, இந்த படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் உருவான பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகின. சண்டை காட்சிகளும் இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடித்தன. இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற போது எம்ஜிஆரும் தேவிகாவும் தங்களை அறியாமலே மிகப்பெரிய ஒரு சங்கடத்திற்கு ஆளாகினர். அதாவது, கதைப்படி ஒரு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் எம்ஜிஆர். அந்த ஊரில் முக்கிய புள்ளியாக இருப்பவரின் மகளான தேவிகாவை எம்ஜிஆர் காதலிக்கிறார். அந்த முக்கிய புள்ளியை ஆட்டி வைக்கும் நண்பராக நடிகர் வீரப்பன் நடித்திருந்தார். இத்தனைக்கும் அந்த முக்கிய புள்ளிதான் எம்ஜிஆர் சிறுவயதாக இருக்கும்போது அவரது தந்தையை ஏமாற்றி மொத்த சொத்தையும் அபகரித்து கொண்டவர் என்பது எம்ஜிஆருக்கு கூட தெரியாது. எம்ஜிஆரின் சொத்தை தான் அபகரித்து கொண்டோம் என்று இப்போது அவருக்கும் தெரியாது. தேவிகாவின் காதல் தெரிந்ததும் வீரப்பாவின் நிர்பந்தம் காரணமாக அந்த முக்கிய புள்ளி காதலை எதிர்க்கிறார். இதனால் எம்ஜிஆர் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது கொள்ளை கூட்டத்தில் இருந்து தப்பித்த ஒரு திருடன் எம்ஜிஆர் வீட்டிற்குள் வந்து தஞ்சம் அடைகிறான். அவனுக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்த எம்ஜிஆர் வீட்டிற்குள் செல்கிறார். ஆனால் அந்த திருடனை பின்தொடர்ந்து வந்த அவர்களது கும்பல் அவனை கொலை செய்துவிட்டு தப்பி செல்கிறது. இப்போது அந்த கொலைப்பழி எம்ஜிஆர் மீது விழுகிறது. இந்த பழியில் இருந்து தப்பிப்பதற்காக எம்ஜிஆர் தலைமறைவாக இருந்து அந்த கொள்ளை கூட்டத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். இந்த ரணகளத்தின் போது தனது காதலி தேவிகாவை தனிமையில் சந்திக்கிறார் எம்ஜிஆர். அப்போது இவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடிக்கும் வீரப்பா இருவருக்கும் கை விலங்கிட்டு தனது ஜீப்பில் கடத்தி செல்வார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் தந்திரமாக அந்த ஜீப்பில் இருந்து தேவிகாவுடன் தப்பி செல்வார். அப்படி தப்பி செல்பவர்கள் நடிகர் ராதாவின் வீட்டிற்கு செல்வது போன்று காட்சி. இப்படி இவர்கள் இருவரும் கைவிலங்குடனே இருப்பது போல பல காட்சிகள் படமாக்கப்பட்டன. அந்த சமயத்தில் ஒரு காட்சியில் நடித்து முடித்துவிட்டு படப்பிடிப்பு இடைவேளையின் போது எம்ஜிஆரும் தேவிகாவும் வந்து அமர்ந்தவுடன் எம்ஜிஆர் அருகில் இருந்தவர்களை அழைத்து, இந்த விலங்கை கலற்றி விடுங்கப்பா என்று கூறியுள்ளார். ஆனால் அந்த கைவிலங்கின் சாவியை வைத்திருந்த அந்த ஊழியரை காணவில்லை. படப்பிடிப்பு தளத்திலும் தேடி அவர் அங்கே இல்லாதது தெரிய வருகிறது. இந்த சமயத்தில்தான் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக திமுகவின் முக்கிய புள்ளிகள் சிலர் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்திருந்தனர். இப்படி அரசியல்வாதிகள் எம்ஜிஆரின் படப்பிடிப்புக்கு வருவது சகஜம்தான். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்களை தனியாக அழைத்து சென்று அரசியல் குறித்த விஷயங்களை பேசுவார். தன்னுடன் சினிமா தொடர்பானவர்கள் இருப்பதை விரும்ப மாட்டார். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படியே மாறிவிட்டது. அந்த இளைஞனை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் படக்குழுவினர் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் சாவியை கண்டுபிடித்து வந்து தங்களது கைவிலங்கை கலட்டும் வரை அப்படியே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாதே, நேரம் வீணாகத்தானே போய்கொண்டிருக்கும் என நினைத்த எம்ஜிஆர் தன்னை தேடி வந்த அரசியல்வாதிகளை அமர வைத்து அவர்களுடன் பேசுவதற்கு தயாரானார். எம்ஜிஆரை இப்படி கைவிலங்கு போடப்பட்ட நிலையில், அதுவும் ஒரு நடிகையுடன் சேர்த்து கைவிலங்கு போடப்பட்டதை பார்த்து வந்திருந்த அரசியல் புள்ளிகளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. எம்ஜிஆரும் எதிர்பாராத இந்த சூழலால் சங்கடப்பட்டார். இருந்தாலும் வந்தவர்களிடம் பொத்தாம் பொதுவாக சில விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தார். வேறு வழியின்றி எம்ஜிஆருடன் தேவிகாவும் அவரது அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து இவர்கள் பேசும் அரசியல் விஷயங்களை கவனிக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் இப்படி அனைவரும் முன்னிலையிலும் கைவிலங்கு போடப்பட்டு எம்ஜிஆருடன் அமர்ந்து இருக்கிறோமே, அனைவரும் பார்க்கிறார்களே என தேவிகாவும் கொஞ்சம் கூச்சத்துடன் நெளிந்து கொண்டிருந்தார். 2 மணி நேரம் கழித்து சாவியுடன் காணாமல் போன அந்த இளைஞன் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தான். தான் சாவியை கொண்டு போனதால் இங்கே ஏற்பட்ட கலவரத்தையும் இன்னும் எம்ஜிஆர் விலங்குடன் அமர்ந்திருப்பதையும் கண்ட அவன் அவர் முன்னால் செல்வதற்கே பயந்தான். பிறகு ஒரு வழியாக அவனிடம் இருந்து சாவியை வாங்கி எம்ஜிஆரின் கைவிலங்கை அகற்றினார்கள். படப்பிடிப்பு குழுவினருக்கு தேவையான பழங்கள் வாங்குவதற்காக வெகு தூரம் சைக்கிளில் சென்று வந்ததாக பயந்து கொண்டே கூறினார் அந்த ஊழியர். எம்ஜிஆர் கோவப்படுவார் என அனைவரும் நினைத்தாலும், விடுங்கப்பா, நமக்காகத்தானே அவன் இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கான், பரவாயில்லை என்று அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல்
விட்டுவிட்ட எம்ஜிஆர் அந்த இளைஞரை அழைத்து, பொறுப்பான நேரத்தில் இதுபோன்று இனிமேல் நடந்து கொள்ளாதே என்று அன்புடன் ஒரு அறிவுரையும் கூறி அனுப்பி வைத்தார்.